ஆனந்தமயமான இந்த வேளையிலே அம்பாளுடைய லீலை அற்புதமான ஒன்று. அவளுடைய மந்திரம் சொல்ல சொல்ல திகட்டாத ஒன்று. செய்ய செய்ய சலிக்காமல் ஒன்று. அது எப்படி விவரிப்பது? இட் ஷுட் பி ஃபெல்ட். அதை செய்தால்தான் அது தெரியும், அதை செய்து பார்த்தால்தான் அது தெரியும். ஐம் க்ளீம் சிவ் சௌ என்கின்ற பாலா மந்திரமோ, பஞ்சதசி மந்திரமோ, ஷோடசி மந்திரமோ, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் என்கின்ற புவனேஸ்வரி மந்திரமோ எதுவாக இருந்தாலும் சொல்லப்படுகிற விதம் சரியாக இருக்குமே ஆனால் அதை அனுபவிக்கும் விதமும் மிகவும் நேர்த்தியாக இருக்கும். கிடைக்கக்கூடிய அருளும் நமக்கு வளமாக கிடைக்கும். சொல்லப்படுகிற விதம், அந்த பக்தி, அந்த உச்சாடனம், அந்த மாத்திரை, அந்த அளவு அது சரியாக இருந்தால் நிச்சயமாக அதிக பலனை அடையலாம். அம்பாளுடைய மந்திரங்கள் கோடிக்கணக்கானவை. அம்பாளுடைய பூஜா விசேஷம் போன்று வேறு எந்த பூஜையிலேயும் ஒரு சிஸ்டம் இல்லை, வேறு எந்த பூஜையிலேயும் ஒரு ஃபார்முலா இல்லை. அப்பேற்பட்ட விசேஷம் பொருந்திய பூஜை. வீர சிரேஷ்டர்கள் பண்ணக்கூடிய பூஜை தான் இந்த அம்பாளினுடைய பூஜை, தேவி பராசக்தியினுடைய பூஜை, புவனேஸ்வரி பூஜை. வீர சிரேஷ்டர்கள் அம்பாளே இஷ்டப்பட்டால்தான் அது நடத்த முடியும், நடக்கும். நாம் ஆசைப்பட்டு பூஜை செய்வதால் அதில் கர்வம் ஏற்பட்டு விடலாம். ஆனால் அம்பாள் இஷ்டப்பட்டு நீ பூஜை செய், நீ பக்கத்திலே உட்கார்ந்து இதை அமர்ந்து கொண்டு செய் என்று சொன்னால் அதைவிட பாக்கியம் எதுவும் இல்லை. பூஜை செய்வதனால் அளவு கடந்த பாக்கியம் கிட்டுகிறது. பாக்கியம் என்கின்ற கடல் பொங்க 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 சந்தோஷமும் வாழ்க்கையிலே நிரம்பும். நிலையான சந்தோஷமாக அது இருக்கும். ஏதோ அல்ப சந்தோஷமாக இல்லாமல் அது எப்போதும் நிரந்தரமாக அங்கே இருக்கும். பாக்கியம். அவன் பாக்கியவன்ப்பா, அவன் அதிர்ஷ்டக்காரன். அம்பாளுடைய திருஷ்டி விழுந்தால் அது அதிர்ஷ்டம். இதை பெறுவதற்காகத்தான் நாம் இப்பேற்பட்ட வழிபாடுகள் நடத்த வேண்டும். என்ன சுவாமி பூஜையை பற்றியே சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்கள் என்ன உத்தியோகம் போக வேண்டாமா, நாங்கள் என்ன வாழ்க்கையை நடத்த வேண்டாமா, எப்படி எங்களுக்கு வாழ்க்கைக்கு உண்டான வசதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல எங்கிட்ட வரும்போது என்னத்துக்கு வராங்க எல்லாரும்? என்னுடைய பிரச்சனை தீரணும்னு தான் வராங்க. என்னுடைய பிரச்சனை தீரணும், என்னுடைய கவலைகள் தீரணும், என் வீட்டில் நிலைமை சுமூகமாக மாறணும், மனசாந்தி அடையணும், சந்தோஷம் அடையணும்னு தான் வராங்க. அவங்கெல்லாம் உத்தியோகத்துக்கு போகிறவங்க தானே. வாஸ்தவம். உத்தியோகத்துக்கு உனக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் செலவாகுது. வாஸ்தவம். குளிக்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரம், சாப்பிட்றதுக்கு எவ்வளோ மணி நேரம், தூங்குறதுக்கு எவ்வளோ மணி நேரம், இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கும்போது நீ பூஜைக்கு 1 மணி நேரமாவது ஒதுக்கித்தானே ஆகணும். 24 மணி நேரமும் சரியாக இருக்கணும்னா 1 மணி நேரம் பூஜை பண்ணக்கூடாதா, ஜெபம் பண்ணக்கூடாதா? இந்த 24 மணி நேரமும் உனக்கு சரியாக அதில் என்ன, உனக்கு அந்த இடத்துல போகும்போது அங்கே ஒரு ஒழுக்கம் வேணும், அந்த இடத்துல நேர்த்தி வேணும், மற்றவங்க நம்மளை மதிக்கணும்னு எதிர்பார்க்குற. அவன் இன்னைக்கு போனேன், என்னை பார்க்கவே இல்லை, முகத்தை திருப்பி வச்சுட்டான்னு சொல்கிற. இன்னைக்கு சரியாகவே பேசலைன்னு சொல்கிற. எழுத்த வீட்டில் இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் என்னை கண்டாவே விரோதியாக நினைக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க விரோதியாக இருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் சரியாக இருந்தார் என் புருஷன், இன்னைக்கு இப்படி மாறிட்டாரு அப்படிங்கிற. நல்ல புத்தியோடு இருந்தா என் பொண்ணு, நல்ல புத்தியோடு இருந்தா பொண்ணு, போயிட்டு வந்துட்டு இருந்தா, நல்லா படிச்சுட்டு இருந்தா, இன்னைக்கு அவளுடைய நிலைமையெல்லாம் மாறி இருக்க, என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற.
நேற்று வரைக்கும் சரியாக இருந்தவ தான் அவள் எண்ணத்தில் மாற்றம், உருவத்தில் மாற்றம், பேச்சில் மாற்றம் எல்லாம் இருக்கு. என்ன ஆச்சு? எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு? ஒருவேளை நம்ம அன்பு செலுத்துறதுல தவறு விட்டோமா, இல்லை நம்ம அன்பு செலுத்துறது தான் போராதா, இல்லை அவளுக்கு என்ன தேவைப்படுறது, என்ன சரி கட்டணும்? அப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்க மாட்டேங்கிறது. நமக்கு ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது. என்னென்னலாம் நம்ம செய்யணும், என்ன போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதை ரெக்டிஃபை பண்ணணும், எந்த எரரை ரெக்டிஃபை பண்ணணும், இதெல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்த ஆன்சர் தெரியாத போது, விடை தெரியாத போது தான் மனிதனிடம் செல்கிறோம். மனிதனும் முழிக்கும் போது தான் தெய்வத்திடம் செல்கிறோம். அந்த தெய்வத்தை நாம் பற்றிக்கொள்ளும் தெய்வம் அம்பாளாக இருந்தால் அந்த இடத்துல ரொம்ப என்ன மாத்ருபாவம், கருணை, அவ்யாஜ கருணாபூரித என்று சொல்கின்ற அளவிலே எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிற தேவியிடம் பக்தி மாத்திரம் ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு அவள் வாரி வாரி வழங்குவதனால் நமக்கு இந்த பிள்ளைகளினுடைய நிலை சரியாக வேண்டும். பிள்ளைகளினுடைய நிலை சரியாக இருந்தால் அது சந்தோஷம். வீட்டிலே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் அது சந்தோஷம். அதெல்லாம் இல்லாத கூட பரவாயில்ல. அஞ்ஞான திமிராந்த அடிக்கடி என்ன வருது நமக்கு? இருட்டு, மனக்லேசம், இருட்டு. என்ன இருட்டு வருகிறது? சடார்னு சார் ஒரே பிளாங்க் ஆகிடுது. என்ன நடக்கிறதுனே தெரியல இந்த உலகத்தில். என்ன என்ன இது பண்ணுறதுனே தெரியல. இன்னும் எனக்கு இன்னைக்கு மனசு சரியில்லை. காத்தாலேருந்து என்ன மூட் ஆஃப், மூட் அவுட். இந்த புத்தி சரணம் இல்லாமல் இருப்பதற்கும் சபலம் இல்லாமல் இருப்பதற்கும் மனக்லேசம், அஞ்ஞான திமிராந்த இந்த மனக்லேசம், அந்த மனக்லேசம் அதிகமாக 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 அதிகமாகி இருட்டாக மாறிவிடுகிறது. இருட்டாக மாறிவிட்ட பின்பு இவன் என்ன பண்ணிடுறான்? முகத்தை தொங்க போட்டுடுறான், உம்முன்னு வச்சுக்கிறான், யார் பேசினாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஆஃபீஸ்லையும் இப்படி தான். ஆஃபீஸில் டீ ப்ரமோஷன் கிடச்சி விட்றது. ஆஃபீஸில் ஏன் இந்த மாதிரி இருக்க, உன்னை சஸ்பெண்ட் பண்ணிவிடுவேங்கிறான். முடிஞ்சால் வேலையை விட்டு எடுத்துருவேங்கிறான். வேலையை விட்டு எடுத்தால் குடும்பம் எப்படி நடக்கும் இப்படிங்கிறச்ச இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கோ இல்லையோ. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இப்போது மனிதனை கும்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அப்படிங்கிறச்ச நிச்சயமாக ஒரு பரம்பொருளை கும்பிட்டாகணும். அந்த பரம்பொருள் கருணை வடிவுள்ளவளாக இருக்க வேண்டும். அவ்யாஜ கருணாபூரித என்று சொல்கிற அளவிலே பக்தியை மாத்திரம் எதிர்பார்த்திருக்கிற ஒரு தேவியாக இருக்க வேண்டும். அவள் சாட்சாத் பராசக்தி, பராபட்டாரிகா, லலிதா மகா திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி. அப்பேற்பட்டதை நம்ம கை கொண்டு விட்டால் என்ன ஆகிறது? இந்த மன இருட்டு முதலே அகழ்கிறது. இந்த இருட்டு எப்படி இருக்கிறதாம்? 1000 அமாவாசை கொண்டு இருட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு இருட்டு கவ்விக்கொண்ட பின்பு அந்த வீட்டில் வெளியிலே போனாலும் சுகமில்லை, உள்ளே இருந்தாலும் சுகமில்லை, தனியாக இருந்தாலும் சுகமில்லை, கூட்டாக இருந்தாலும் சுகமில்லை, ஜன சமூகத்திலே இருந்தாலும் சுகமில்லை. அப்படிங்கிற போது அஞ்ஞான திமிராந்தச என்று சொல்கிற அளவிலே அந்த மனக்லேசம் இருட்டு ஒரு சூரியன் வந்துவிட்ட பின்பு எப்படி இருட்டு அகலுகிறதோ, அம்பாள் என்கின்ற பிரகாசம் வந்துவிட்ட பின்பு அந்த இடத்துல இந்த இருட்டு நகருகிறது. அந்த இடத்துல இருட்டு நகர்ந்தவுடன், பிரகாசம் கிடைத்தவுடன் சந்தோஷம் கிட்டுகிறது. திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு குதிக்கிறான், திடீர்னு அங்கே போகிறான் இங்கே போகிறான் உட்காந்துட்டு, இன்னைக்கு நான் ரொம்ப இந்த மூடில் இருக்கேன், சந்தோஷமான மூடில் இருக்கேன் அப்படிங்கிறான். இது யார் கொடுத்தது? அப்போதான் நம்ம இந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமே என்று முழித்து கொள்ள வேண்டும். அதற்கு துணை இந்த லலிதா சகஸ்ரநாமம், அதற்கு துணை ஸ்ரீ சக்கரம், அதற்கு துணை சொல்லப்படுகிற மந்திரம் சொல்லிக் கொடுத்த குரு, அதற்கு துணை நீ உருப்பட வேண்டுமென்றால் ஸ்ரீ சக்கரத்தை உருப்போடு, ஸ்ரீ சக்கர மந்திரத்தை உருப்போடு, அதை வெறுப்போடு.
உன்னை உத்தியோகத்தை விட சொல்லலை, படிக்காமல் இருக்க சொல்லலை, பூஜையே கதின்னு இருக்க சொல்லலை, அப்படிலாம் கிடையாது. நீ இதை செய்யும்போது இதை செய். சாப்பிட்றதுக்கு உத்தியோகம் வேணும், வாஸ்தவம் தான். நல்லா இருக்கிறதுக்கு உத்தியோகமும் நல்லா இருக்கிறதுக்கு, சம்பளமும் நல்லா கிடைக்கிறதுக்கு, வாங்கின சம்பளம் ஒழுங்காக இருக்கிறதுக்கு, எங்கேயும் சாறுமாறுமாக செலவாகாமல் இருக்கிறதுக்கு, குடிக்கோ போதைக்கோ எங்கெங்கேயோ இல்லாத இதுக்கோ அதெல்லாம் இல்லாத இருக்கும் போது இந்த இடத்துல இந்த வாங்கின பணம் ஒழுங்காக செலவு பண்ணணும். இந்த வாங்கின பணம் ஒழுங்காக செலவு பண்ணணும். வாங்கின பணம் ஒழுங்காக செலவு பண்ணணும், ஒழுங்காக இருக்கணும், போகணும் வரணுங்கிறச்ச அம்பாளை வழிபடலாமே, அப்படி இருக்கலாமே, அந்த மாதிரி செய்யலாமே. அதுக்காக தான் இந்த பூஜை பண்ணுங்கோ, இப்படி இருங்கோ அப்படின்னு சொல்கிறது. எதுவாக இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் இருந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா, எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் நம்ம கூட நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க வழி நடத்த முடியாது. நமக்கு பக்கத்தில் இருந்து வழி நடத்தணும்னு சொன்னாக்கா அம்பாள் தான் வரணும். திக்கற்றவருக்கு தெய்வமே கதி. அந்த திக்கற்றவருக்கு தெய்வம்தான் விழிக்கே அருளுண்டு என்று சொன்னபடி, அபிராமி பட்டர் சொன்னபடி விழிக்கே அருளுண்டு. அந்த பார்த்த மாத்திரத்திலேயே அவனது வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதும், அபயகஸ்தம் காட்டின அளவிலேயே அவனுடைய வாழ்க்கையை சீராக்குவதும் உடையவளாக இருக்கிற தேவி பற்றி கொண்டால், அந்த தேவியினுடைய பாதார விந்தத்தை பற்றி கொண்டால் நமக்கு எல்லாமே. நிஜமாவே அது முடியுமா? வாஸ்தவமா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டா? இதெல்லாம் கிடைக்கிறதா? அனுபவம். அனுபவம் தான் நமக்கு அதுக்கு வழி விடை. எப்படின்னு கேட்டாக்கா, நல்லா பெரிய சமுத்திரத்தில் போய் மாட்டின்ட்டான். சமுத்திரத்தில் போய் மாட்டின்ட்டு அங்கே நேராக உட்காந்துட்டு போய் என்ன பண்ணுறான், அவன் நீச்சல் அடித்து பார்க்கலாமே நீச்சல் அடித்து பார்க்குறான். நீச்சல் அடித்து பார்த்துட்ட உடனே அவனுக்கு கை காலெலாம் ஓஞ்சி போயிடுது. கை காலெலாம் ஓஞ்சிட்ட உடனே கொஞ்சம் உள்ளே போயிடுறான். உள்ளே போயிட்ட உடனே கரை தெரியல. நீச்சல் அடிக்க முடியல. நீச்சல் அடிக்க முடியலங்கிறது என்ன? இதே தான் குடும்பம், பிள்ளைகள், பேரன் பேத்திகள், அம்மா அப்பா தங்க குடும்பம். என்னென்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். இதே மாதிரி தான் திருப்பி இதே தான். நீச்சல் அடித்து அங்கே லோனை வாங்கி இங்கே லோனை வாங்கி இதை பண்ணி அதை பண்ணி பாப்பா ஏன் தான் பிறந்தேனோ, ஏன் பிறந்தேன் என்று வருந்தச் செய்கிறது. ஏண்டா நான் பிறந்தேன், அம்மா வயிற்றில் பிறந்தேனே, இனி ஒரு கர்ப்பவாசம் எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம் இந்த கர்ப்பவாசம். இந்த கர்ப்பத்தில் பிறந்ததுனால என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்கா, பார் எவ்வளவு 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 ஒன்றா ரெண்டா சொல்ல முடியல, தாங்க முடியல, இவ்வளவும் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீச்சல் பண்ணுறேன். சரி இன்னும் கொஞ்சம் நீச்சல் அடித்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாகிடுறான். கையை இது பண்ண முடியல, தூக்க முடியல. இந்த இடத்துல கூட தெய்வம் கருணை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அழறான். இந்த இடத்துல கூட தெய்வம் கருணை பண்ணலையே, இந்த இடத்துலையும் இது பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐம் க்ளீம் சௌ க்ளீம் ஐம், ஐம் க்ளீம் சௌ க்ளீம் ஐம். வாயில் சொரத்து இல்லை, மனசில் தெம்பு இல்லை, இருந்தாலும் அந்த பக்தி ரொம்ப துக்கம் அடைக்கிறது. அம்மா காப்பாத்துமா, என்னுடைய கடமைகள் நிறைய இருக்குமா, காப்பாத்து. ஒருவேளை நீ காப்பாற்றலைன்னு சொன்னாக்கா, இத்தனை நாளாக நீ இவ்வளோ பூஜை பண்ணிட்டு இருந்தியே, இத்தனை நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தியே, இத்தனை நாளாக சோஸ்திரம் பண்ணிட்டு இருந்தியே, இத்தனை நாளாக அலங்காரம் பண்ணி பார்த்தியே, இத்தனை நாளாக எல்லாம் பூலாம் கட்டி போட்டு நல்லா இது பண்ணியம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னை எல்லாரும் திட்டுவாங்க. சும்மா இருக்காமல் என்னை இடித்து காட்டுவாங்க, குத்தி காட்டுவாங்க. இதெல்லாம் பண்ணிடாத. நீ குறிபார்த்து அடைக்கிறதுக்கு நானா? நீ குறிபார்த்து அடிக்கிறதுக்கு நானா? மாமாம்மா வேண்டாம் இந்த மாதிரிம்மா நான் தாங்க முடியாது, நான் பாமரன், எனக்கு வேண்டாம், நான் பாமரன், ரொம்ப கஷ்டம், எனக்கு இனிமேல் தாங்க முடியாது. நீ எனக்கு ஏதாவது அருள் பண்ணேன்னா நான் என்ன நம்புகிறேன்னா,
புராணத்திலையும் இதிகாசத்திலையும் சாஸ்திரத்திலையும் நீதான் வந்து காப்பாத்திருக்கே அப்படின்னு சொல்லியிருக்கு. இனிமேல் நீதான் வந்து காப்பாத்திருக்கேன்னு சொல்லும்போது என்னையும் நீ அதே அளவில் காப்பாத்திரு, இல்லாட்டி புராணம் பொய்ன்னு சொல்லுவாங்க, சாஸ்திரம் பொய்ன்னு சொல்லுவாங்க. வேண்டாம், நீ வாம்மா வந்து செய்யுமா. ஏன்னு கேட்டால் என்கிட்ட ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, நானாவது புலம்பி சொல்கிறேன். சில பேருக்கு புலம்ப கூட தெரியாது, சில பேருக்கு கேட்க கூட தெரியாது. அவர்கள் சார்பில் நான் கேட்குறேன், அம்மா நீ செஞ்சிரு அப்படின்னும் போது மறுபடியும் நீந்துறான். கொஞ்சம் எனர்ஜி வருது, கொஞ்சம் நீந்துறான் அப்படின்னும் போது அந்த முரணே அவனுக்கு அந்த ஐம் கிளீம் சோ கிளீம் மேம், ஐம் கிளீம் சோ கிளீம் மேம், ஐம் கிளீம் சோ கிளீம் மேம். பாலா திரிபுர சுந்தரி, யோகமாயா புவனேஸ்வரி சந்தோஷம் படுறான். சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல இவனுக்கு நீந்தறதுக்கு சக்தி இல்லை, எனர்ஜி இல்லை. இவன் வெளியில் கரை சேர்க்கணும், இவனை வெளியில் கரை சேர்க்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தாச்சு, உத்தரவு போட்டாச்சு. அங்கே தான் ஒரு அற்புதம் நடக்கிறது. ஒரு மரக்கலம் ஒன்று வருது. அந்த மரக்கலம் ஏதோ ஒன்று இடிக்கிறதேன்னு பார்க்குறான். மரக்கலம் இருக்குது, டக்குன்னு பிடிச்சிடுறான் மரக்கலத்தை. புத்திசாலி பிடிச்சிடுறான். அந்த ஐம் கிளீம் சோன்னு மந்திரம் சொன்னதுனால அந்த மந்திரம் மரக்கலம் கிடச்சிருக்குன்ட்டு தெரியுது அவனுக்கு. மரக்கட்டை பிடிச்சிட்டு தெரியுது. கொஞ்சம் மிஞ்சி இருக்கிற எனர்ஜியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீந்தி வந்து கரை சேர்க்குறான். வந்து கரை சேர்ந்த உடனே தெரியுது, அப்பாடா வெளியில் வந்தாச்சு, இந்த குடும்ப சாகரத்திலேருந்து வெளியில் வந்தாச்சு, கடன்லேருந்து வெளியில் வந்தாச்சு, வீடு கட்டி முடிச்சாச்சு, பையன் படிப்பை முடிச்சாச்சு, பொண்ணு கல்யாணத்தை முடிச்சாச்சு, எல்லாம் வந்தாச்சு. அம்மா உனக்கு நமஸ்காரம், அம்மா உனக்கு எப்போவும் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்க தாயே பராசக்தி. நமஸ்காரம் பண்ணி 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 உனக்கு எத்தனை முறை நமஸ்காரம் பண்ணாலும் எனக்கு தீராது, எனக்கு சலிப்பு வராது. உன்னை பிரதட்சண நமஸ்காரம் பண்ணுறேன், உன்னை இது பண்ணுறேன், கிட்ட வந்து பார்க்குறேன், உன்னை கொஞ்சுறேன், உன் பாதத்தை வருடி என் தலையில் தேய்ச்சிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு இருக்கான். அந்த மாதிரி தேவியானவள் அந்த மரக்கலம் போன்று அவள் வருவதனால், சமயத்திலே வருவதனால், சரியான நேரத்திலே வருவதனால், க்ஷிப்ரபிரசாதினி சீக்கிரமாக அந்த எந்த இடத்திலே வரத்தை கொடுக்க வேண்டுமோ, எந்த தருணத்திலே அவனை காப்பாற்ற வேண்டுமோ, எந்த நிமிடத்திலே அவன் கண்ணீரை துடைக்க வேண்டுமோ அதை துடைத்து காப்பாற்றி அவனை ஆற்றுப்படுத்தி, இல்லை நீ வாழ பிறந்திருக்கிறாய், நீ வாழத்தான் இருக்கிறாய், உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கிறது, நல்வாழ்வு இருக்கிறது, நீ வாழ்க்கையிலே ஏமாறப் போவதில்லை என்று அவனுக்கு ஆறுதல் மொழி சொல்லி அவளை தேற்றுபவள் சாட்சாத் யோகமாயா புவனேஸ்வரி என்று சொல்லிக்கொண்டு, நீங்கள் எல்லாம் நீங்காத செல்வம் நிறைந்து வாழ வேண்டும் என்று எம்பெருமானார் புவனேஸ்வரி சுவாமியுடைய திருவடிகளை சிந்தித்துக் கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். ஜெய் புவனேஸ்வரி. அம்மா அம்மா புவனேஸ்வரி அம்மா, அம்புலியை சிரத்தில் நீ கொண்டவளம்மா. அம்மா அம்மா புவனேஸ்வரி அம்மா, அம்புலியை சிரத்தில் நீ கொண்டவளம்மா. அம்மா நீ அருள்வாயம்மா, உன்னன் உள்ளம் கனிவாயம்மா. அம்மா நீ அருள்வாயம்மா, உன்னன் உள்ளம் கனிவாயம்மா. உன்னருளில் வாழ்ந்திடவே நாங்கள் வருகிறோம், வரத்ராஜர் சுவாமிகளின் பாதம் தொழுகிறோம். உன்னருளில் வாழ்ந்திடவே நாங்கள் வருகிறோம், வரத்ராஜர் சுவாமிகளின் பாதம் தொழுகிறோம். கொண்ட பாலா சுவாமி,
அம்பாளின் சக்தி கொண்ட அற்புத சுவாமி. சுவாமி சுவாமி பரத்வாஜ சுவாமி, அம்பாள் அருளை அகத்தில் சூடிய சுவாமி. கற்பூர புத்தி கொண்ட பாலா சுவாமி, அம்பாளின் சக்தி கொண்ட அற்புத சுவாமி. அன்பான மனம் கொண்ட இனிய சுவாமி, புவனேஸ்வரி குரு தந்த எங்க சுவாமி. அம்பத்தூரில் வாழுகின்ற ஞான தீபமே, அன்பருக்கு அருளுகின்ற எங்கள் தெய்வமே. அம்பத்தூரில் வாழுகின்ற ஞான தீபமே, அன்பருக்கு அருளுகின்ற எங்கள் தெய்வமே. அம்மா நீ அருள்வாயம்மா, உந்தன் உள்ளம் கனிவாயம்மா. அம்மா நீ அருள்வாயம்மா, உந்தன் உள்ளம் கனிவாயம்மா. ஒன்பது வயதில் நீ வாய் பேச திணற, உன் தந்தையோ உனக்காக உதவ. சுவாமி சுவாமி பரத்வாஜ சுவாமி, அம்பாள் அருளை அகத்தில் சூடிய சுவாமி. 9 வயதில் நீ வாய் பேச திணற, உன் தந்தையோ உனக்காக உதவ. பாலா மந்திரத்தை உன்னாவில் எழுத, தேனான சொற்கள் உன்னாவிலே தவழ.